இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 மேத்ஸு என்சிஆர்டி சாப்டர் 6ல் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். In figure 6.9, lines P, Q and RS intersect each other at point O if angle POR is to angle ROQ equal to 5:7. Find all the angles அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன given என்ன கொடுத்துருக்குறாங்க, PQவும் RS PQங்கிற லைனும் PQ ஒரு லைனு RSங்கிறது ஒரு லைன். ஸோ இந்த ரெண்டு லைன்ஸுமே ஓங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. PQ அண்ட் RS இஸ் இன்டர்செக்ட் அட் O. ஓகேவா? இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, கிவன் எடுத்து எழுதிடலாம். ஆங்கிள் POR இஸ் டு POR ROQ இதுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு இது ஏன்னா இது ஆங்கிள் POR இஸ் டு ஆங்கிள் ROQ இது 5:7 கொடுத்துட்டாங்களா. இதுக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா. ஸோ இதுக்கு இதுவும் இதுக்கு இதுவும், அப்போ ஆங்கிள் POR ஈக்குவல் டு ஃபஸ்ட் இதுக்கு இந்த இது 5xன்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் ROQவுக்கு நம்ம 7xன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் PORவும் ROQவும் லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். ஸோ விச் இஸ் 180 டிகிரி. அப்போ இது அந்த புக்கில் நம்ம படிச்சிருப்போம். அந்த லீனியர் பேர் ஆங்கிள்ஸ்னால் விச் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆங்கிள் POR ஆங்கிள் ROQ இது லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் which is 180 டிகிரி. அதை நம்ம இங்கே எழுதிடலாம். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ PORக்கு என்னது 5x, ROQக்கு 7x. இப்படி நம்ம எக்ஸு நம்ம கொடுத்துட்டா தான் நம்மளால் இதோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் நம்ம ஆங்கிள்ஸ் எல்லா ஆங்கிள்ஸுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 12xஆ, ஸோ 180 டிகிரி. எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுப்போம். 180/12, 3 4s are 12, 3 6 are 18, அப்புறம் 4 1s are 4, 4 5s are 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. ஓகேவா? இது டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ லீனியர் பேர் ஆங்கிள்ஸ்க்கு 180 டிகிரின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம புக்கில் படிச்சிருக்கிறோம். ஓகேவா? இப்போ POR ROQ அதனால தான் PORம் ROQவும் லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸுன்னு நம்ம கொடுக்குறோம். 5x 7xன்னு கொடுக்குறோம். ஸோ PORக்கு 5x, ROQவுக்கு 7x. இது மாதிரி எக்ஸு கொடுத்தா தான் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸுக்கு நம்ம 15 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இதில் நம்ம ஆங்கிள் POR இப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. POR, POS, ROQ எல்லாமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு POR இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சதுனால PORக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். POR என்னது 5x. ஸோ 5 × 15. ஸோ எக்ஸோட வேல்யூ 15. அப்போ 5 × 15 75 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ROQ இது 7xஆ. ஸோ 7 × 15. ஸோ 7 15னா 5 7s are 35, 8 9 10. அப்போ 105 டிகிரியா. ஓகே. இப்போ ஆங்கிள் POR என்னது, POR என்னது 75 டிகிரி. அப்போ இதை நம்ம 75 டிகிரின்னு போட்டோம். நெக்ஸ்ட்டு ROQ இது என்னது 105 டிகிரி. ROQ 105 டிகிரி. இப்போ இன்னொன்று நம்ம என்ன பார்த்துருக்குறோம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்துருக்குறோம். இங்கே 75னா இங்கேயும் 75 தான்.
அப்போ ஆங்கிள் பிஓஆருக்கு என்னதோ அதே தான் எஸ்ஓக்யூவுக்கும் வரப்போகுது. இங்கே ஆர்ஓக்யூவுக்கு என்ன வரப்போதோ இதுவும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தானே. ஸோ பிஓஎஸ்ஸுக்கும் இதுதான் வரப்போகுது. அப்போ 105 இங்கேயும் 75 தான். இங்கே என்ன வருதோ இதுதான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இதுவும் நம்ம வந்து தியரம் ஆக்சிம்ஸில் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் பிஓஎஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்ஓக்யூ ஈக்குவல் டு 105 டிகிரி வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி பிஓஎஸும் ஆர்ஓக்யூவும் பிஓஎஸும் ஆர்ஓக்யூவும் இதுவும் ஆப்போசிட் வெர்டிக்கலாக ஆப்போசிட்டு. இதுக்கும் வெர்டிக்கல் ஆப்போசிட்டு. இதை நம்ம அப்படியே எழுதிடணும். எஸ்ஓக்யூ ஈக்குவல் டு பிஓஆர். இது என்னது 75 டிகிரி தான். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதை எடுத்து எழுதிடுங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். பிஓஆர் ஆர்ஓக்யூவு 5:7 இருக்குது. இதுக்கு நம்ம வந்து எக்ஸுன்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸுன்னு கொடுத்துட்டா நம்மளால் ஈஸியாக வந்து இப்போ இதில் வந்து நம்ம ஏன் வந்து பிஓஆரையும் ஆர்ஓக்யூவையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். ஸோ அதனால் இது வந்து 180 டிகிரி. 2 adjacent ஆங்கிள்ஸ் வந்து லீனியர் பேர் ஆங்கிள் நம்ம வந்து படிச்சிருக்கிறோமா. ஸோ அது வந்து 180 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது. ஸோ அதை வச்சு நம்ம எல்லா ஆங்கிள்ஸுமே இப்போ இது வந்து இதில் வந்து எல்லா ஆங்கிள்ஸும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் இதையும் கண்டுபிடிச்சாலே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் தானே. ஸோ இந்த 2 ஆங்கிளும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈஸி ஆன்சர்.